அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும். வணக்கம் நேயர்களே. பச்சை புடவைக்காரி கொத்தடிமை பேசுகிறார். கொத்தடிமைக்கு ஒரு நண்பன் எழுத்தாளர் இருந்தார். அவருடைய கதை திரைப்படமாக எடுக்கப்பட்டது. எல்லாரும் விரும்பி பார்த்தாங்க. அதனால் அவர் எழுதிய மற்றைய குறு நாவல்கள் எல்லாமே கதையாக்கப்பட்டுச்சு. ஆக அவருடைய பேரும் புகழும் பட்டி தொட்டி எல்லாம் பரவுச்சு. அப்போது மக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு பாராட்டு விழா நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி பாராட்டு விழாவுக்கு அரேஞ்ச் பண்ணாங்க. சரி, அவரும் அதை அட்டன் பண்ணி நல்ல முறையில் விழா நடந்தது. நண்பருக்கு பாராட்டு விழாங்கிறதுனால முதல் வரிசையில் இவருக்கு சீட்டு கிடச்சிருந்தது. அதனால் முதல் வரிசையில் சீட்டில் இருந்து பாராட்டு விழாவெல்லாம் கண்டு ரசித்தார். விழா நல்லபடியாக முடிஞ்சு எழுத்தாளர் கீழே இறங்கி வரும் பொழுது ஒரு வாசகன் ரோஜா மாலையை கொண்டு வந்து அந்த எழுத்தாளர் கழுத்தில் போட்டான். உடனே எழுத்தாளருக்கு கோபம் பயங்கரமாக வந்து அந்த மாலையை தூக்கி விட்டறிஞ்சு அவனையும் கட்டுன்னு வஞ்சி விட்டார். அப்போது இது நம்ம கொத்தடிமைக்கு என்னமோ போல் ஆயிடுச்சு. பிடிக்கலைன்னா பிடிக்கலை சொல்ல வேண்டியதுன்னு, அது எதுக்கு இப்படி கடூரமாக கத்தணும், அதை எதுக்கு பிடுங்கி வாசகன் அன்புனால் கொண்டு போடுறான், அது எதுக்கு இப்படி விட்டறிஞ்சார் அப்படின்னு மனசு தாங்கலை. மனம் ஒடிஞ்சு வெளியேறினார். அங்கே ஒரு அழகி, என்ன எழுத்தாளர் ரொம்ப கோபப்படுறாருன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறியோ அப்படின்னா. உடனே அம்மா காலில் விழுந்து வணங்கினார். ஆமாம்மா, அவன் பெரிய வாசகர்கள் பிரியமாக கொண்டு போடுறாங்க, இதில் கோவப்படுறதுக்கு என்ன இருக்குது, ஏன் இப்படி நடந்தார் அப்படின்னு சொன்னான். அது உனக்கு சொன்னால் புரியாது, உனக்கு ஒரு காட்சியை காமிக்கிறேன், பாரு அப்படின்னு சொன்னான். அப்படியே அம்மா மறைஞ்சு போயிட்டான். இவனுக்கும் அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம். மறுநாள் விடிஞ்சது. காட்சி தெரியுது. மறுநாள் விடியுது. இவர் எழுதின கதை பிரபலமாகுது. இயக்குனர் ஃபோன் அடிக்கிறாரு. என்னன்னு, உங்கள் கதை மனசேன்னு நீங்கள் எழுதின நாவல் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது, எங்களுக்கு எல்லாரும் அதை விரும்பி படிக்கிறாங்க, அதை திரைப்படமாக்கணும்னு நாங்கள் நினச்சோம். நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அது உடனடியாகவே நாங்கள் ஃபுல் பேமெண்ட் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ஐயா பிள்ளைக்கு அப்படியே சந்தோஷமாக இருந்துச்சு. சரின்னு 3 நாளிலேயே சென்னைக்கு போய் அது பேமெண்ட்டுக்கு இது பண்ணிவிட்டு அந்த கதை வந்து படமாயிருச்சு. அதே போல் இவர் எழுதின எல்லா கதையுமே பிரபலமாயிருச்சு. எங்கே பார்த்தாலும் இவரை பற்றி தான் பேசுகிறாங்க. அப்படி இருக்கையில் கதை நீங்கள் கொடுக்குற கதையை தானே நாங்கள் படம் போடுறோம், அப்போ அதில் ஒரு கேரக்டராக நீங்கள் நடிங்க, ஹீரோயினுக்கு தந்தையாக நடிங்க அப்படின்னு கேட்டு அதுக்கும் ஒப்புதல் வாங்கி தந்தையாக நடிச்சிட்டாரு. ஆக கதையும் ஃபேமஸ்ஸு, எல்லாம் இவர் தொடர நாவல் எல்லாமே எல்லா மக்களுக்கும் போயிடுச்சு. கிராமம் பட்டணம் அப்படின்னு எல்லாரும் இவரை பற்றி தான் பேசுகிறாங்க, வைக்கிறாங்க. அப்போது இவருக்கும் அதே மாதிரி ஒரு பாராட்டு விழா வைக்கிறாங்க. வைக்கையில் இயக்குனர் சொல்கிறாரு, நீங்கள் சிம்பிளாக வரக்கூடாது, பாராட்டு விழா நாங்கள் வைக்கிறோம்,
சிம்பிளாக வரக்கூடாது. மேக்கப் மேனை அனுப்புகிறோம், அவரே மேக்கப் பண்ணுவார். நான் புது ட்ரெஸ்ஸு அனுப்புகிறோம், அதெல்லாம் போட்டுட்டு நல்லா நீட்டாக நீங்கள் மேடையில் வந்து பாராட்டு விழாவை ஏற்றுக்கிடணும்னு சொன்னி, இவரும் சரி சரின்னு இவருக்கு ஆசை தானே எல்லாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது ப்ளஸ்ஸு ஆக ஆக கொஞ்சம் கற்பும் மண்டக்கணும் ஆணவம் எல்லாம் வரத்தானே செய்யும். நம்மளும் ஆஃப்டர் ஆல் இது தானே. அப்போ அவருக்கும் அதில் வந்துருச்சு. மேக்கப் மேன் வந்தார், கொஞ்சம் கூடுதலாகவே ஒப்பனை பண்ணினார். முகத்தை பார்த்தா அப்படியே கூடுதலாகவே ஒப்பனை. அப்படியே புதிய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு மேடை ஏறுறாரு. யார்? நம்ம கொத்தடியுமே வாழ்வு வந்தவர் ஏறுறாரு. அந்நேரம் ஒரு வாசகன் இப்படி தான் ஆள் உயர மாலை, ரோஸ் மாலை, ஆள் உயர ரோஸ் மாலையை தூக்கிட்டு வந்து இவர் கழுத்தில் போட்டானா அது முகத்தில் டச் பண்ணிருச்சு. அப்போது அந்த ஒப்பனையெல்லாம் கலைஞ்சது. உடனே இவருக்கு பயங்கர கோபம் வந்து மாலையை தூக்கி விட்டறிஞ்சு அந்த வாசகனையும் கன்னத்தில் ஒரு அடி அடிச்சிட்டாரு. இவனெல்லாம் விட்டு வைக்கக்கூடாது, கொண்டாலும் பரவாயில்ல அப்படின்னு கத்துறாரு. சட்டுன்னு முகத்தில் தண்ணியை தொளிச்சு விழிச்சார். பச்சை புடவைக்காரி, என்ன காட்சி எப்படி இருந்தது? அப்போது அந்த காட்சியில் நீ வரும் பொழுது இப்படி செய்கிற, இதுக்கு அவனே பரவாயில்ல, அவனாலும் மாலையை தூக்கி தான் விட்டு எறிஞ்சான். நீ என்னன்னா அவனையும் அடிச்சியே. அப்போது ஒவ்வொருவரும் தனக்குன்னு வந்தால் ஒரு நீதி, பிறருக்குன்னு சொல்லல ஒரு நியாயம், இப்படியெல்லாம் இருக்குது. உன்னை ஏன் அந்த அளவுக்கு நான் உருவாக்கலை, இப்படி ஃபேமஸாக வரும்படி ஏன் உருவாக்கலை அப்படின்னா, யார் மனசும் நோகும்படி நான் எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. நான் என்னால் யார் மனசும் வருந்தக்கூடாதுங்கிற நீ வரத்தை கேட்டு வாங்கியிருக்க முந்தியே, அதனால் உன்னைய அந்த உயரமான இதுக்கு கொண்டு போகாமல் கட்டுப்பாடுபடுத்தி வச்சுருக்கேன். எனக்கு முக்காலமும் தெரியுங்கிறதுனால உன்னைய அறிஞ்சு உன்னைய கட்டுப்பாடோடு நான் வச்சுருக்கேன். இல்லைன்னா நீ அதுக்கு மேலே தான் ஆடுவ அப்படின்னு சொன்னான். உடனே காலில் விழுந்தார், வணங்கினார். ஆமாம் தாயே, என்னைய மன்னிச்சுங்க, இப்போவும் எனக்கு ஒரு வரம் கொடுங்க, யார் மனசும் நோகும்படி நான் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது அப்படின்னு திரும்பவும் அம்மாட்ட அதே வரத்தை கேட்டார். பிறர் மனசு நோகும்படி நான் எந்த செயலும் செய்யக்கூடாது, என்னால் யாரும் துன்பப்படக்கூடாது, அதான் கேட்டார். சரி தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கலகலன்னு சிரிச்சிட்டு மறைஞ்சு போயிட்டா பச்சை புடவைக்காரி. இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா, ஆணவம் அதிகமாக போகக்கூடாது, ஆணவம் அடங்கணும். பதவி உயர்வு வந்தாலும் அடக்கம் ப்ளஸ்ஸாக வரணும். அடக்கம் அமரருள் உய்கும், அடங்காமை ஆறிரு உய்த்துவிடும். நன்றி நேயர்களே.